ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி மகா சிவராத்திரி. எல்லாருக்கும் சிவபெருமானோட அருள் ஆசி என்றைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிக்கலாமா? சரி, இன்றைக்கி நம்ம சிவராத்திரி முன்னிட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 5 கால பூஜையும் பார்க்க போகிறோம். முதல் கால பூஜை காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். இன்றைக்கி அதுவும் ஸ்பெஷலாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பஞ்சபூதம்னா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது 5க்கும் தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லி பேர். இந்த 5 இல்லாத இந்த உலகத்தில் எதையுமே படைக்க முடியாதான். ஏதாவது ஒன்றாவது வச்சு தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் படைக்க முடியுமா? இந்த பஞ்சபூதங்களுக்கும் நம்மளோட தலைவர் யார்? நம்மளுடைய சிவபெருமான் தான். அப்படி சிவபெருமான் இருக்கிற அந்த பஞ்சபூத ஸ்தலங்களை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் சிவபெருமானோட அபிஷேகத்தை அலங்காரத்தையும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சிவராத்திரி தான். இது பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு கோயிலாக நம்ம போய் பார்க்கலாமா? உங்களுக்காக மதங்கேஸ்வரர் கோவிலில் நடந்த அபிஷேகம் அலங்காரம். சிவபெருமானோட அபிஷேகம் அலங்காரம் பார்த்த வாட்டி பஞ்சபுராணம் பாடணும் அப்படிங்கிறது மரபு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் முதல் பாடல் நம்ம எங்கேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலேருந்து பார்க்க போகிறோம். பஞ்சபூத ஸ்தலங்களில் இது பிருத்திவி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலம். இங்கே இருக்கிற சிவபெருமானை பிருத்திவி லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இங்கேருந்து நம்ம தேவார பாடலை பாடலாமா? திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிலா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை, புள்ளிருக்கு வேலூரானை, போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. அடுத்தது நெருப்பு ஸ்தலம். எங்கே இருக்குது? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே, திருவண்ணாமலையில். இங்கே அக்னிலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் யார் இருக்காங்க? அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்மையும் இருக்காங்க. இங்கே திருவாசகம் பாட போகிறோம். கேட்கலாமா? வேண்டத்தக்க தரிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார் கரியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயா தருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்றுண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. 3வது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர். இந்த ஸ்தலம் நீருக்குண்டான ஸ்தலம். இங்கே அப்புலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜம்புலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா திருச்சியில் இருக்குது. இங்கேருந்து நாம் திருவிசைப்பா பாட போகிறோம். பாடலாமா? தத்தையங் கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங் ஒரு கூறன் கண் வைத்தவர்க்கு அமருலகம் அளிக்கும் நின் பெருமை, பித்தனன் ஒருக்கார் பேசுகிறேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும், கைத்தலம் அடியன் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோலை சரத்தானே. அடுத்தது சிதம்பரம் நடராஜர் கோவில். இது ஆகாயஸ்தலம். இங்கே இருக்கிற சிவபெருமான் நடராஜரும் நம்மளுடைய சிவகாமி அம்மையும் தான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதனால் இந்த கோபுர தரிசனத்தை பார்த்துக்குவாங்க. இங்கேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருப்பல்லாண்டு பார்க்கலாமா? குழலொளி யாழொளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குழாம் பெருகி விளவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழிவழியாளாய் மனம் செய் குடிப்பிறந்த பழ அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அடுத்தது திருக்காலத்தி. இங்கே இருக்கிற சிவபெருமான் காலத்தீஸ்வரர். இங்கே சிவபெருமான் காற்று வடிவமாக இருக்கார், வாயுலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம என்ன பாட போகிறோம் அப்படின்னாக்கா திருத்தொண்டர் புராணம் பாட போகிறோம். நன்மை பெருக அருள்நறியே வந்தனைந்து நல்லூரின் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வருத்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். இந்த 5 பாடலும் நம்ம இன்றைக்கி பாடியிருக்கோம். இதுக்கு அடுத்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பஞ்சபூத ஸ்தலங்களை நம்ம பார்க்கலாமா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அந்த விஷயத்தையும் அடுத்த கால பூஜையில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்சபுராணத்தில் 3 பாடல் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். நீங்களும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கால பூஜைக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை பார்க்க போகிறோம். போகலாமா?